இந்த வீடியோ வந்துட்டு தங்கச்சி வீட்டுக்கு போனோம் இல்லையா, அப்போ எடுத்த வீடியோ தான். இதுதான் பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டம். இது வந்துட்டு 2வது டைம் இட்டுருக்காங்க. நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ சுட்ட கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு, கரும்பு சுட்டிருந்த கரும்பு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம் நானும் கதிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த கரும்பு தோட்டம் தான் இந்த கரும்பு தோட்டம். இப்போ நல்லா துளுத்து வந்துட்டுருக்குது. ஃபஸ்ட்டு முறை நடுவாங்க, 2வது முறை அதை சுட்டு விட்டாங்கன்னா, அதை எரிச்சு விட்டாங்கன்னா திரும்ப அப்படியே துளிர் வருமா. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, பச்சை மிளகாய் செடி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. நாங்கள் போயிட்டு காயெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் பறிச்சிட்டு இருந்தோம். நம்ம மாடியில் வைக்கிற செடியில் தான் ஏதோ சொத்தைக்காய் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நிலத்துல அவங்க நல்லாவே பராமரித்து வைக்கிறாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய சொத்தைக்காய் நிற்கிதுங்க. தக்காளி கத்திரிக்காய்னு சொல்லிட்டு அவங்க கீழே தான் பயிர் வச்சுருக்காங்க, நல்லா பராமரிச்சிருக்காங்க. ஆனாலுமே நிறைய சொத்தைக்காய் இருக்குது. அந்த சொத்தைக்காயெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம வியாபாரத்துக்கு கொடுக்கணும். இவ்வளோ பெரிய காயாக இருக்குது, ஆனால் சொத்தை விழுந்திருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மருந்தெல்லாம் அடித்து பராமரித்தாங்களாம், அதனால தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இது வந்துட்டு நாட்டு தக்காளி அப்படின்னாவே வேறு தாங்க. நம்ம ஹைப்ரிட் தக்காளி 4 தக்காளி போடுற இடத்துல இது ஒரு தக்காளி போட்டாவே போதுமானது. அந்த லெவலுக்கு புளிப்பு கொடுக்கும். குழம்புல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய் வச்சிருக்கு, ஆனால் கூட சொத்தையுமே சேர்ந்து இவ்வளோ இருக்குது.